புல்லட் ட்ரெயின் இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. எங்க ஓடுது புல்லட் ட்ரெயின் சொல்லுங்க பாப்போம். குஜராத்ல இருந்து மும்பைக்குன்னு, அகமதாபாத்துக்கு மும்பைன்னு அறிவிச்சாங்க. அறிவிச்சு 10 ஆண்டுகள் ஆகுது. அதை பத்தி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு இருக்கா? இல்ல. இப்ப சாதாரணமா எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் வரும்போது நிதிநிலை அறிக்கையில சர்ப் அண்ட் சோப்புன்னு சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க. ஆனா அறிவிச்சுட்டு தேர்தல் முடிஞ்சோன்னு வித்ரா பண்ணிடுவாங்க. ஆனா மோடி அரசு தெளிவாக, பாஜக அரசு தமிழ்நாட்டில் எந்தவித மாற்றமும் வரப்போவதில்லை, இருக்கின்ற ஆட்சி தொடரப்போகிறது, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார். இந்த அடிப்படையில என்ன அறிவித்து என்ன பிரயோஜனம் இருக்கு? தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில எந்த அறிவிப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக முழுவதுமாக தமிழ்நாட்டை நிராகரித்திருக்கிறார்கள் தான் யதார்த்தம். சில பேர் முயற்சி பண்ணுவாங்க, சரி ஏதாவது அறிவிப்போம், சலுகைகள் கொடுப்போம், அறிவிப்புகள் சொல்லுவோம், அது ஏற்றளவுலையாவது இருக்கட்டும். ஆனா மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா கணிச்சிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்ன அறிவிச்சாலும் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க, அங்க இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, அதையெல்லாம் அறிவிக்காமே விட்டுருக்குன்னு அறிவிக்காம விட்டார். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க எடுத்துட்டு போவோம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுவோம், ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டை எப்படி 12 ஆண்டுகளாக வஞ்சித்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை புறந்தள்ளி இருக்கிறது, தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி என்பதை மறக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் மோடி அரசும் மோடி கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் தொங்கு சதையாக இருக்கின்ற அதிமுக உட்பட ஒரு சில கட்சிகளுக்கு பாடம் புகட்டுவார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.